Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல கொஷின் நம்பர் 3 and 4க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேவா? நான் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஆன இந்த வேல்யூ இருக்குல்ல, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதை என்னென்னு எடுத்துக்கோங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த பையை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்னாகும், ஒய் மைனஸ் பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு மைனஸால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பை அ மைனஸ். அப்போ என்னாகும், இது ப்ளஸில் இருக்குது, இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, அப்போ ஒரு மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் ஒய், இது ஆல்ரெடி எப்படி தான் இருக்குது, மைனஸில் தான் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் எப்படி தான் இருக்குது, மைனஸில் தான் இருக்குது, அப்போ இதுவும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் பை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ இதை மாற்றி எழுதிக்கோங்க. ப்ளஸில் உள்ள டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதிட்டு இதை செகண்டில் எழுதிக்கோங்க. அப்போது பை மைனஸ் ஒய்ன்னு வந்துடும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கா, இதை இந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னா வெறும் காசுன்னு மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போது அப்படி மாற்றி எழுதிடுங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் அப்படின்னு மாறிடும். என்ன பண்ணுறோன்னு புரியுதா? இந்த பக்கம் இன்வர்ஸில் இருக்க ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா காஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகேவா? காஸ் ஒய்ன்னு எழுதிட்டோன்னா ஓகே, வெறும் காஸ் பை மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது லெஃப்ட் சைட் பாருங்கள், பை மைனஸ் சம் வேல்யூன்னு இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம குவாட்ரண்ட் செக் பண்ணணும். ஸோ குவாட்ரண்ட்டில் போய் பாருங்கள், பை மைனஸ் சம்திங் அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்குள்ளே வரும். இது என்ன குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ காசு என்னது, நெகட்டிவ். அப்படின்னா காஸ் ஒய்ன்னு எழுதிக்கோங்க. எக்ஸு இது என்ன வந்துச்சு, செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ்னு வந்துச்சா, அப்போ மைனஸை முன்னாடி போட்டுருங்க. அவ்வளோதான். திருப்பி ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பை அ மைனஸ். அப்போ என்னாகும், இது காஸ் ஒய்ன்னு வந்துடும், இது மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இப்போது இந்த பக்கம் உள்ள காஸ் ஃபங்க்ஷனை அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அப்போ என்னாகும், காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு எதுன்னு ஸ்டார்ட் பண்ணோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். கடைசியாக எனக்கு ஒய் என்ன வந்திருக்கு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம். அப்போ என்ன அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம்னு அர்த்தம். ஸோ கன்க்ளூஷன் என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் அவங்க ட்ரூவாக தானே கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? கொஷின் புரிஞ்சா? இந்த சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்ஸை சம் ஒய்ன்னு எடுத்துக்கணும். திருப்பி ஒய்யோட சொல்யூஷன் எனக்கு எல்ஹெச்எஸ் வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஓகேவா? நவ் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் பண்ண மாதிரியே சம் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும், இந்த பக்கம் வந்துடும். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை சம் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா காசும் கேன்சல் ஆகி எனக்கு ஒய்க்குன்னா சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகேவா? நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ காசில் எப்போ 1/2 வரும்னு செக் பண்ணணும். அப்போது காசில் எப்போ 1/2 வரும், இங்கே பாருங்கள், மேலே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். காசில் எப்போ 1/2 வருது, காஸ் 60ல் வருது. ஓகேவா? காஸ் 60னா என்னது, பை/3 தான் 60. ஓகேவா? 180யை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரி வந்துடும். அப்போது இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், காஸ் பை/3ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போது காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை/3. இப்போ இந்த காஸ் ஃபங்க்ஷன் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை/3. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த டீட்டா வேல்யூ
0 to பைக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா இங்கே காஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. காஸ் ஃபங்க்ஷன்னா 0 to பைக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். அதுவே சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா -π/2, π/2க்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்? தீட்டாவோட வேல்யூ 0 to பைக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். அப்போ π/3 எவ்வளோன்னு சொன்னேன்? 60 டிகிரி அப்படின்னு சொன்னேன். 0 to பைக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். பையோட வேல்யூ எவ்வளோ? 180 டிகிரி. அப்போது 0,180 டிகிரிக்குள்ளே என்ன ஆகும்? கண்டிப்பாக 60 டிகிரி இருக்கும் இல்லையா? ஒருவேளை இந்த தீட்டா வேல்யூ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? காஸ் இன்வர்ஸையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ π/3 அதுக்குள்ளே இருக்குது. அப்போ காஸ் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? π/3. ஒய்னு நம்ம என்ன எடுத்தோம்? y is equal to cos inverse of 1/2ன்னு எடுத்தோம். அப்போ cos inverse of 1/2 equal to π/3. ஓகேவா? இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.